ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்றைக்கி நம்ம தல அஜித்தோட அப்கமிங் மூவியான விடாமுயற்சி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷூட்டிங்கில் நடந்திருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தை மகிழ் திருமேனி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமாக சுபாஸ்கரன் அல்லிராஜா அப்படிங்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமேனி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தல அஜித்தோட வலிமை மூவி ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா விக்னேஷ் சிவன் தான் அஜித்தோட 62வது மூவியை டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அஜித் துணிவி மூவியை முடிச்ச அப்புறமா இந்த மூவியை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மூவியில் விஸ்வாச மூவிக்கு அப்புறமா நயன்தாரா அஜித் கூட சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு AK62ன்னு சொல்லி நேம் வச்சு அஃபிஷியலாக இந்த மூவியை 2022 அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் ஏன் இந்த படத்தை விக்னேஷ் சிவன் எடுக்கல அப்படின்னா, விக்னேஷ் சிவனோட கதை பெருசாக நம்ம தல அஜித்தை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதனால லைக்கா ப்ரொடக்ஷன் டைரக்டரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் விக்னேஷ் சிவனுக்கு பதிலாக AR முருகதாஸ், அட்லி, மகிழ் திருமேனி இவங்களை யாரையாச்சும் வச்சு டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் தல அஜித் வேர்ல்டு டூருக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியாக மகிழ் திருமேனி அவர்களை இந்த படத்துக்கு டைரக்டராக செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. தல அஜித் அவர்கள் வேர்ல்டு டூர் அப்ப லண்டன்ல இருந்தப்ப மகிழ் திருமேனி அவர்கள் அவர் இருந்த பிளேஸ்க்கே போயிட்டு அவரோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த கதை அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இதனால லைக்கா ப்ரொடக்ஷன் மகிழ் திருமேனியவே இந்த படத்துக்கு டைரக்டரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தல அஜித்தோட 62வது படத்தை மகிழ் திருமேனி அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியோட நேம் விடாமுயற்சி அப்படிங்கிறத லைக்கா ப்ரொடக்ஷன் தல அஜித்தோட பர்த்டே May 1 அப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகிழ் திருமேனி அவர்கள் நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு இதுக்கு முன்னாடி 5 படங்களுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னா, 2010 முன்தினம் பார்த்தேனே அப்படிங்கிற மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2012 தடையற தாக்க, 2014 மீகாமன் அப்படிங்கிற மூவியை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2019 தடம் அப்படிங்கிற மூவி, லாஸ்ட்டாக 2022 கழக தலைவன் அப்படிங்கிற மூவியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மூவியில் யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த மூவியோட ஹீரோ அஜித் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2011 மங்காத்தா மூவிக்கு அப்புறமா 13 வருஷம் கழிச்சு ஃபுல் பிளாக் ஹேரில் இந்த மூவியில் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மூவியில் த்ரிஷா அவர்கள் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. மங்காத்தா, ஜி, கிரீடம், என்னை அறிந்தால் இந்த மூவிங்களுக்கு அப்புறமா 5வதா இந்த படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து நடித்த எல்லா மூவியுமே வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இந்த மூவில வில்லன் ரோல்ல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆரவ் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர்ல இந்த மூவில பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேரக்டர்ல நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்திருக்கு. ஆனா டேட் இல்லாத காரணத்தினால இதுக்கு பதில் ஆரவ நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜினா அவர்களும் இந்த மூவில ஒரு முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் அவர்கள் தான். இவர் இதுக்கு முன்னாடி அஜித்க்கு வேதாளம் விவேகம் அப்படிங்கிற 2 மூவிக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 படங்கள்ல வர பாடல்களுமே வேற லெவலில் ஹிட் ஆயிருக்குது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மூவியில் வர பாடல்களும் வேற லெவல் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மூவியை அஜர்பைஜான் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அதிகமாக ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு நெட்டிசன்ஸ் கிட்ட இருந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அஜர்பைஜான்ல இருக்கக்கூடிய நாகோர்னோ கராபாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வார் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால நெட்டிசன்ஸ் இதுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஷூட் அப்ப ஆர்ட் டைரக்டர் மிலன் அவர்கள் ஹார்ட் அட்டாக் இறந்திருக்காரு. இதனால அஜித் இது மாதிரி இடங்கள்ல ஷூட்டிங் நடக்கிறப்ப கண்டிப்பா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கேப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் சீன்லாம் பகு அப்படிங்கிற பிளேஸ்ல எடுத்திருக்காங்க. 1997 பிரேக் டவுன் அப்படிங்கிற மூவியை ஜொனாதன் மோஸ்டோ டைரக்ட் பண்றாரு. இந்த அமெரிக்கன் ஃபில்மோட தழுவல் தான் விடாமுயற்சி மூவி. இந்த மூவியோட கதைக்களம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அஜித் அவர்களோட எக்ஸ்-ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. அவங்கள தேடி இவர் ஒரு பாலைவனத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல டேஞ்சரஸான ஒரு வெப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மோசமான கேங்கை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஒரு சாதாரண தேடல் இப்போ அவர் சர்வைவ் ஆக போராடுற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் நம்ம தல அஜித் ஸ்டைலில் ஒரு கார் ஸ்டண்ட்டும் இந்த மூவியில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அஜித் அந்த கேங் கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்களா, தன்னோட எக்ஸ்-ஒய்ஃபை காப்பாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அந்த வெப் கண்ட்ரோல் கேங்கை அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஃபைனல் டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த மூவியை டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அஜித் அவர்கள் படம் ஹாலிவுட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி அவர்களை ரொம்ப பாராட்டியிருக்காரு. இந்த மூவியோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை ரெட் ஜியான் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மூவியை 100 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மூவி 2025 ஜனவரி பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே நம்ம தலையோட விடாமுயற்சி கண்டிப்பாக விஸ்வரூபமாக வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம தலை அஜித் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம த்ரிஷா அவர்களை பிடிக்கும் அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.